வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயானோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரியை வந்து அவர் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யார் யார்கிட்டன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் விஷால், அருண் ஜெஃப்ரி, அன்ஷிதா அண்ட் தென் பவித்ரா இவங்ககிட்ட இவர் வந்து டாப் டு பாட்டம் அவரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்கிறாரு. செகண்ட் இயர் படிக்கும்போது அவருக்கு அவரோட ஃப்ரெண்டு மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பார்க்குறப்பெல்லாம் வந்து பேசிக்க மாட்டாங்க போல். ஸோ ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கூச்ச சுபாவம்னு சொல்லிட்டு இவர் பேசவே இல்லை போல். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபாலோ ரெக்வஸ்ட் வந்து வந்துச்சான். ஸோ தட் இவரும் அக்செப்ட் பண்ணிட்டாராம். ரெண்டு பேரையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு தடவை ஆக்சிடென்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலேஜ் கல்ச்சரலில் வேற ஒரு காலேஜ் கல்ச்சரலுக்கு இவரும் போயிருக்காரு. அங்கே அவங்களும் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இது ஏதோ எதேர்ச்சியாக நடக்கலை, அவங்க ரெண்டு பேரும் பார்க்கணும்னு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு வந்து அப்பயும் வந்து கொஞ்சம் கூச்சம், நான் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 3 to 4 months பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்கெட்ச் பண்ணி ட்ரா பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருந்தாராம். அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணாங்க, ஓ நீங்கள் ஆர்டிஸ்டா அப்படின்ற மாதிரி. அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்போ இருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்களா. ஸோ அப்படியே நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து மாடலிங்கில் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் 8 months அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ்லேயே போயிட்டுருக்கு, ரொம்பலாம் கிடையாது. என்னென்ன அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தான் பேசிக்காக தான் வந்து ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட், அதாவது ரயான் காலேஜில் வந்து நடக்குது. அதில் மேல் மாடல் வந்து இவராக இருக்கார், ஃபீமேல் மாடல் ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல். ஸோ இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, எந்த காலேஜ் இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இவர் வந்து சூஸ் பண்ணாராம். இன்னொருத்தர் மாடல் வர்றதுக்காக இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாராம் வேற ஒரு காலேஜ்லேருந்து அப்படின்னா ஓகே அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 hours லேட்டாக வந்தாங்களாம். ஸோ லேட்டாக வந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நடக்காமல் போயிடுமோன்னு நினச்சாராம். பட் ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு எல்லாரும் ஓகே இந்த பேர் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஃபோட்டோகிராஃபரும் வந்து ஓகே சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் பேசுறதுக்கான டைம் கிடச்சதா. அதுக்கப்புறம் காஃபி அந்த மாதிரி போச்சான். ஸோ 1 week கேப்பில் வந்து ஷூட் இருக்க போகுது. ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங் நடக்கிறப்ப ஃபோட்டோ ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் நல்லா வந்து போச்சு. லைக் ஆஃப்டர்நூன்லேருந்து 7 PM வரையும் ஷூட் போச்சு. ஸோ தட் அது நல்லா போச்சு அப்படின்னே சொன்னார். ஸோ அன்றைக்கி ஒரு மூமெண்ட் வந்து நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவங்க வரணும். அன்றைக்கி செம மழை. அவங்க வந்து ஆட்டோவில் வந்து வந்தாங்க. கேட்டுக்குள்ளே ஆட்டோ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்லேயே அவங்க வெயிட் பண்ணாங்க. நான் வந்து கேட்லேருந்து கொடையில் நானும் அவங்களும் நடந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணோம். அந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த கேட்லேருந்து உள்ள ஆடிஷனுக்கு போகிற வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டோரியம் போகிற வரையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேசினாங்க அப்படின்றத அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ட் தென் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லைக் கேட்டு வரையும் வந்து ஆட்டோவில் தான் வந்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்க திரும்ப போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோ தான் பிடிச்சி போவாங்க. ஸோ நம்ம பைக் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டோட பைக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி அவங்கள ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க வந்து இல்லை நான் புக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஏதாவது மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலில் போயிட்டு புக்கை தேடுறாங்க. அப்போ அந்த புக்கு கிடைக்கல. சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டின்னர் சாப்பிட்ருக்காங்க. 10 PM ஆயிடுச்சு. ஸோ அவங்க வீட்டிலேருந்து கால் வருது, லைக் எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி. இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 20 minutes தான் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரயான் வந்து ஓகே 20 minutes தானே நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வீட்டில் இட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்களாம். ஸோ இந்த கான்வர்சேஷன் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. நடுவில் அருண் நந்தன், விஜய் விஷால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிண்டல் பண்ணிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஐயோ அங்கே என்ன ஆச்சு இங்கே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஷினாக கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து கரெக்டாக அவரோட கதையை சொன்னார். ஸோ அன்னைக்கு அந்த டே வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் டேவாக இருந்தது அப்படின்ற மாதிரி ரயான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்க மேலே இன்னும் காதல் அதிகமாக இருந்தது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவர் சொல்கிறத வச்சு. அதுக்கப்புறம் 8 to 10 months வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே லைக் ஸ்பெஷலாக தெரிய ஆரம்பித்தோம் ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். சேட் பண்ணி அந்த பேசி அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு காம்படிஷனில் 3rd prize வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சார் போல். அதுக்கு அவங்க வந்து ட்ரீட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க பர்த்டேவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வரப்போது, நீங்கள் அதுக்கு ட்ரீட் வைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கும் சரி ரெண்டையும் சேர்த்து ஒரே மாதிரி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பிளான் பண்ணி வெளியே போகிறாங்க. ரயானும் அவங்களோட ஃபஸ்ட் லவ்வும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு கட் அடிச்சிட்டாரு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போவே இல்லை. ரெண்டு பேரும் ஃபோரம் மால் போயிட்டு லஞ்ச் வந்து சாப்பிட்டு ஒரு 5 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு அப்புறம் பீச்சுக்கு போகலாம், பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லைக் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ இங்கே கூட்டத்தில் இருக்கவங்க லைக் பவித்ரா எல்லாம் கேட்டாங்க யார் ஃபஸ்ட்டு சொன்னது அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரயான் வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, பட் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டோம் நாங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் 2 weeks வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க
வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய சண்டைகள், அண்ட் தென் வாக்குவாதங்கள், இந்த பிரச்சனை யூசுவலா வர பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. பட் லாக்டவுன் ஆனோனே லைக் செப்பரேட்டட் ஆயிட்டாங்கல்ல. லைக் மீட் பண்ண முடியாத அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசா இருந்திருக்கு. பட் இவங்கள ரயான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா லைக் ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அத அவர் வந்து கிராண்டடா எடுத்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஓகே அவங்க நல்ல அவங்களோட லவ்வ காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரிசீவிங் எண்ட்ல மட்டும் தான் இருந்திருக்காரு. அவரு திரும்ப வந்து அந்த அளவுக்கு லவ் காமிக்கல அப்படின்றத வந்து ரயானே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவரோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சண்டை காரணங்களால ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சுட்டு கால் கூட பண்ணல அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதத அவங்க வந்து பண்ணாங்க. நான் அப்ப ஃபோன் பண்ணி அவங்கள வந்து கேட்டதுக்கு, அவங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. "இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த?" அப்படின்ற மாரி என்ன கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வந்து உறுத்துச்சு. நான் அவங்க வந்து எவ்வளோ லவ் என்கிட்ட ஷோ பண்ணாங்க. பட் நான் வந்து அவங்களுக்கு திரும்ப அத குடுக்கலையோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அப்படின்ற மாரி சொன்னாங்க. அந்த 1 இயர்ல வந்து ரேயான் வந்து அவங்க பின்னாடி போயிட்டு இருந்தாங்களாம். விச் மீன்ஸ் நான் செஞ்சது தப்பு தான் இருந்தாலும் பரவால்ல. நீ வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி அவங்க பின்னாடி போய் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் லைக் அவங்கள மீட் பண்றதுக்கும் சரி, அவங்கள பார்க்கறதுக்கும் சரி, என்னென்ன ரிஸ்க்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணாராம். பட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1 இயர் கேப்ல அவங்க வந்து மாடலிங்ல பெரிய ஆளாகி அவங்களோட கிராஃப் வந்து எங்கேயோ போயிடுச்சாம். இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஃப்ளாட் லைனா தான் இருக்காராம். அந்த 1 இயர்ல நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. பட் அந்த 1 இயர்ல நான் அனுபவிச்ச லைக் பெயின் அண்ட் தென் எனக்கு அனுபவம் கிடைச்சதுல்ல, அந்த அனுபவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கிறதுக்கான காரணம். லைக் நான் இப்ப எந்த அளவுக்கு கிளாரிட்டியா ஒரு விஷயத்த வந்து பேசுறேன். அதெல்லாம் வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1 வருஷம் நான் பட்ட கஷ்டங்கள் அண்ட் தென் நான் ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் தான் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. பட் இப்ப அவங்க அந்த பொண்ணு வந்து உன்ட்ட லவ் சொல்லுச்சுன்னா என்ன அப்படின்ற மாரி கேட்டாங்க பவித்ரா. அதுக்கு இல்ல சான்ஸே இல்ல அப்படின்ற மாரி ரயான் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து கடைசியா பிரேக்கப்ல தான் முடிஞ்சது அப்படின்ற மாரி அவர் வந்து தெளிவா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான லவ் ஸ்டோரீஸ் ஆல்ரெடி நம்ம பல பேர்து வந்து பார்த்துருக்கோம். பவித்ரா அது, விஜய் விஷால், தர்ஷிகா எல்லாருதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. எண்ட் டு எண்ட் அவங்க என்ன சொன்னாங்களோ அத போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்க மேபி இந்த வீடியோல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இல்லன்னா ஐஐ கால்லயும் ஆட் பண்றேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.